மன்சூர் பத்தி பேசுறீங்க. முறையா போட்டியிடுது. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? கேண்டிடேட் மாத்திருக்காங்க திமுகவுல. அதாவது அதான் சொல்றேனே, அதாவது வந்து அதாவது அதாவது பார்த்தா அதான் லேபிள் தான் மாத்திருக்காங்க. ஆனா ஒண்ணு தானே எல்லாம் ஒரே குட்டையில ஊர்னா மட்டைகள் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அது மக்கள் உணர்ந்திருக்காங்க. அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு அது உணர்ந்ததுனால கண்டிப்பா வந்து வெற்றி வந்து நிச்சயம் எங்களுக்கு. அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கடந்த முறை அதுதான் உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாதிப்பா இருந்தது. இந்த முறை அந்த வாக்குகள் எப்படி இல்ல அந்த வாக்குகளை பொறுத்தவரையில சிறுபான்மையின மக்கள் வந்து அவர் உணர்ந்திருக்காங்க. ஜெயக்குமார் எம்எல்ஏ இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைச்சது. எங்கள் வீட்டு சகோதரனாக எங்கள் வீட்டு பிள்ளையாக அவர் இருந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சார். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை அந்த 5 வருஷத்துல இல்லை. அதை வித்தியாசம் இருக்காங்க, வித்தியாசத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் சரி, அது இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ராயபுரத்து தொகுதியில் வாக்களிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.